ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு பெய்டு டிஸ்கஷன் துவங்கியிருக்கோம். இது 1 month பீரியட். 8 கிளாஸஸ் இருக்கும். சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வகுப்பு இருக்கும், இரவு இருக்கும். இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே பின்பற்றணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கலந்தாய்வு உங்களுக்கு பயன்படும். நாங்கள் வந்துட்டு பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். கிராஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. முழுக்க நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றோம், நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்கவே இருக்காது. நிறைய பேர் வந்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கு கேட்டிருந்தீங்க. அதனால விரைவாக கணக்கிட்டு 9:15 9:20 மட்டும் வாய்ப்பை தேடக்கூடியவர்களா இருந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி வேகமாக ஆர்டர் போடக்கூடிய திறனும் பை அண்ட் செல் ஸ்டாக்ல பண்றதுக்கு ரெண்டுக்குமே விருப்பம் இருக்கிறவங்களா இருந்தால் கலந்துக்கலாம். ஆனால் வந்துட்டு அதிக நாலேஜ் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இன்றைய காணொலி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ரேஞ்ச் வந்துட்டு மிக குறைந்த ரேஞ்ச். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் குறைவு. அதே மாதிரி ஆகஸ்ட் 14ஆம் தேதியோட ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு நமக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் கிடைச்சிருக்கு. அப்போ அது போல நாளை தினம் நமக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு பிக் மூமெண்ட் இருக்கலாமா, இல்லை கேப் அப் ஆர் கேப் டவுன் இருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் பிக் மூமெண்ட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ப்ராபபிலிட்டி தான், கண்டிப்பாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த ரேஞ்சை குறிப்பிட்டு மட்டும் நான் சொல்லலை, இன்னும் கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ் அட்டவணையில் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம் ப்ராபபிலிட்டி என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நமக்கு 98 புள்ளிகள், ஓப்பன் டு ஹை 11 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 87 புள்ளிகள். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தா ஓப்பன் டு ஹை வந்து குறைவாக இருந்திருக்கு. அப்போ எப்படி நமக்கு மார்க்கெட் மேலே போகும் ஓப்பன்ல இருந்து? அப்போ அதை ஒரு கொஸ்டின் மார்க்கை எடுத்து நம்ம வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்துருந்தோம் அப்படின்னா, மேலே போகாத வரை, அதாவது ஓப்பன் ஹை நமக்கு பிரேக் பண்ணி ஓப்பனுக்கு மேலே நிலை பெறாத வரை சந்தை மேல் நோக்கி போகக்கூடிய பயணத்தை தடைப்படும் அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம கிடைச்சிருக்கிற விஷயம். ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட ரேஞ்ச் பார்க்கும்போது இன்னைக்கு ஆகஸ்ட் மந்தோட ஃபியூச்சர்ல 93 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இவங்க ஓப்பன் டு ஹை 67 புள்ளிகள், ஓப்பன் டு லோ. அப்போ ஸ்பாட் நமக்கு வந்து ஓப்பன் நியர் ஹை வச்சிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து 2 பக்கமே நமக்கு ஓப்பன் டு லோ இவங்க கம்மியாக இருக்காங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டோட மூமெண்ட்டை எந்த பக்கம் பயணம் அப்படிங்கிறது தடைபட்டிருக்கு ஏதாச்சும். ஏன்னா நிஃப்டி வந்துட்டு ஓப்பனுக்கும் ஹைக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி ஸ்பாட், ஆனால் ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் குறைவு. அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையினால மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாமல் ஆகிப்போச்சு. இது ஒன்று. அப்புறம் நேற்றே நம்ம வந்து டைட்டில் என்ன வச்சிருந்தோம், பாயுமா பதுங்குமான்னு வச்சிருந்தோம். ஆனால் நிறைய பதுங்கிறதுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். காரணம்னா ரொம்ப லோயர் இம்ப்ளைடு வாலிட்டி, அதாவது ஏடி மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி 50 அப்படிங்கிற விஷயத்தினால. நேற்றைய க்ளோசிங் நமக்கு வந்துட்டு இதுதான். இதனால தான் இப்போ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 25,050 70 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 104 ரூபா ஹை, 29 ரூபா லோ வச்சிருக்காங்க. 25,050 புட் நமக்கு 39 ரூபா ஹை, 0 ஆயிட்டாங்க. அப்போ 33 ரூபாய் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, 25,100 அப்படிங்கிறது மந்த்லி ஃபியூச்சர்ஸோட, அதாவது 28 ஃபியூச்சரோட நேற்றைய க்ளோசிங் ஸ்ட்ரைக். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் எங்கே குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துக்குவோம். 25,100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலோட விலை 133, புட்டோட விலை 145. அப்போ காலை விட புட்டோட விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 12 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது 25,088 அப்படிங்கிறது ஃபியூச்சர், மந்த்லி ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ மந்த்லி ஃபியூச்சரோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், 25,083. இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துக்கும் இந்த மந்த்லி ஃபியூச்சருக்கும் சின்ன வேறுபாடு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ எச்சா கம்மியாக இருக்கலாம், அதனால சின்ன வேரியேஷன் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சரோட அனலைசிங், ஒரு ஸ்ட்ரைக் சிந்தட்டிக், நம்ம செயற்கையாக ஒரு ஃபியூச்சர் இருப்பது போல் நம்ம தோன்றுனா நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸா, அதனால தான் நம்ம அப்படி எடுத்து பார்க்குறோம். ஓகே, நேற்று இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 279 ரூபாய்
டோட்டல் பிரீமியம், ப்ரீவியஸ் க்ளோஸ் டோட்டல் பிரீமியம். இன்னைக்கு எல்டிபி, லாஸ்ட் டோட்டல் பிரீமியம். இதே நீங்க வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் வந்ததுக்கப்புறம் க்ளோசிங் பிரைஸ் கூட போட்டு பார்த்துக்கோங்க. 242. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நேற்றைய பிரீமியம் விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இதுல யாருன்னா செல்லர் ஹாப்பி. ஏன் செல்லர் ஹாப்பி? மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 279 இருந்து 242னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 35 ரூபாய் பிரீமியம் காணும் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சாச்சு. அப்போ 35 ரூபாய் டிகே ஆகிறது அவங்களுக்கு வந்துட்டு செல்லர்ஸ்க்கு வந்துட்டு ப்ராஃபிட் தானே. ஸோ அது நான் பேசல, செல் அடிச்சிருந்தா தானே அப்படின்னு தோணும். செல் அடித்திருந்தால் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கிறோம். செல் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல, அடித்திருந்தால். இதே ரெண்டுமே பை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா 35 ரூபா லாஸ், அவ்வளவுதான். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன் பிரீமியத்தை பேஸ் பண்ணி நமக்கு ஹை பார்த்தா 25,186. ஆனால் நமக்கு ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு அங்கே போகலை, ஹை வந்து அந்த இடத்துல போகலை. 25,179 தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 25,186. லோ பார்த்தீங்கன்னா 25,086. அது நமக்கு கரெக்டாக கால்குலேஷனுக்குள்ள வருது. அப்போ சின்ன மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். அப்போ அது வந்து டைம் வேல்யூனால. அப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 100 புள்ளிகள் நம்மளுக்கு ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. அட்டவணை இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் கால் புட். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க, 25,100 பேஸ் பண்ணுறாங்க. 25,100 கால் 300 கால் அதிகமான வேல்யூம் நடந்திருக்கு. இது ஒரு பேஸ்ட். இது வந்துட்டு நமக்கு என்னன்னா, நாளைய தினம் நமக்கு இந்த கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெற்று இந்த ஹைக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு ஒன்று அமைஞ்சது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிக் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய, அப்சைட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நாளை தினம் எப்படி மாறுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் லோயர் ரேஞ்சாகவும் இருக்கு. கால் புட்டோட ப்ரீமியம் நமக்கு வந்துட்டு ரெண்டுமே, கால் புட்டோட ப்ரீமியம் ரெண்டுமே நமக்கு கரைஞ்சிருக்கு. அப்போ இதனால வந்துட்டு செல்லர் ஏதாச்சும் ஒரு இடத்தில் லாஸ் ஆர் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஒரு பிக் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ இந்த இடம் வந்துட்டு இப்படி இருக்கு. இல்லை இந்த ரெண்டு காலுமே நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு 25,100 புட்டு வந்துட்டு இந்த ஹைக்கு மேலே, அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருந்தால் இந்த ஹைக்கு மேலே இருக்க முடியும். அப்படியே நிலை பெற்றுச்சுன்னா மார்க்கெட்டை வந்துட்டு 25,000 அண்ட் 24,900 மட்டும் கீழே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு வரலாம், இருக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நாளை தினம் ஏதேனும் மூமெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மிக முக்கியமாக 25,100 புட் 100 கால் நமக்கு மிக உகந்ததாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல தெரியுது. அந்த 25,300 தான் நமக்கு வந்து ஒரு க்ளூ. ஒன்று அந்த அப்சைட் ரேஞ்சுனா நமக்கு அது மட்டும் போகக்கூடிய வாய்ப்பாகவும் அமைஞ்சிடலாம். அதனால நம்ம அதை வந்து சொல்லியிருக்கோம். டேர்ன் ஓவரில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25,100 கால், 25,000 கால், 25,000 புட்டு இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ டேர்ன் ஓவரில் அதிகமான டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 25,100 கால், 25,000 கால், அதுக்கப்புறம் 25,200 கால் கொடுத்துருக்காங்க, 25,100 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையிலே நம்ம பார்க்க போனால் மார்க்கெட் வந்துட்டு 25,000 இருந்து 25,200 வேல்யூமில் 25,300 கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 அப்படிங்கிறத ஒரு பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப பார்க்கணும். அதனால நாளை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். இது ஆப்ஷன் பயிருக்கு ஏதாவது ஜாக்பாட்டம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓகே, இப்போ 25,100 இன்னைக்கு க்ளோசிங் அதே தான். ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் இருக்குன்னா நேற்று வந்துட்டு காலோட விலை குறைவாகவும் புட்டோட விலை ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ நம்ம என்ன பேசணும், இதோட 12 ரூபாய் புட் ஜாஸ்தினா 25,088 பேசணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலோட விலை புட்டோட விலையை விட நமக்கு 14 ரூபா ஜாஸ்தி. அப்போ என்னன்னா 25,114 அப்படின்ட்டு நம்ம நினச்சிருக்கோம். அப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபியூச்சரோட எல்டிபி போய் பாருங்க, 25,110. அப்போ நம்ம 114. அப்போ நமக்கு ப்ரீமியம் வந்து, அதாவது இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அதனால தான் ஒரு காணொலியை போட்டிருக்கிறோம், விலை முக்கியம் அல்ல வித்தியாசம்தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டலாக நமக்கு இங்கே இருக்கிற டிஃபரன்ஸ் தான் முக்கியமே தவிர இந்த ப்ரைஸ் இந்த 133 150 இந்த ரெண்டு ப்ரைஸுமே இதை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் மார்க்கெட் என்ன இருக்குது, மேலே முடிச்சிருக்காங்க. ஸோ
நமக்கு வந்துட்டு இங்க டிஃபரன்ஸ் தொகை தான் நமக்கு முக்கியமே தவிர இந்த விலை நமக்கு முக்கியம் அல்ல அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். காமன் ஏடிஎம் நமக்கு வந்துட்டு 121 அமையுது. கால் செல்லரோட பேனிக் பிளேஸ் அப்படின்னா 25,228. புட் செல்லரோட பேனிக் பிளேஸ் அப்படின்னா 24,986. இந்த 2 பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 242 ரூபா வராங்க. அதனால 25,100ல இருந்து இதை ஆட் பண்ணா 25,342, 24,857 இது ஒயிட் ரேஞ்சா இருக்கு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2க்கு நான் என்ன எடுத்திருக்கேங்கிறது வித் ஃபார்முலாவோட தான் நான் கொடுத்துருக்கிறேன். அதனால 25,100 காலோட லோ அதோட பேஸ்லையும் காலோட ஹை பேஸ்லையும் இது புட்டோட லோ பேஸ்டு புட்டோட ஹை பேஸ்டு இது மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துருக்கிறோம். இங்கே 2 பக்கமே நமக்கு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே பில்ட் ஆகலை. அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு நாளைக்கு தான் நமக்கு ஒரு கிளியர் மூவ் தெரியும். பார்க்க போனால் 25,000 புட்டில் மட்டும் கம்பேர் பண்ணும்போது கால் சைடு கம்பேர் பண்ணும்போது நமக்கு புட் சைடில் இந்த பக்கம் தெரியுது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக எடுத்துக்கறல, டேர்ன் ஓவருக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களை வந்துட்டு செக் பண்ணுறக்கு, அதாவது உங்களுடைய திறனை வளர்த்திக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படி தெரியும் 50 பாயிண்ட் ரேஞ்ச். இப்போ 25,050 டு 25,100 டோட்டல் ரேஞ்ச் 50 தான். அப்போ 25,050 கால் 33 ரூபா எடுத்துட்டா இதோட 50 கழிங்க, அப்போ என்ன வரும்? 17 ரூபா வருமா? இதுதாங்க. இது 25,000 டு 25,100 100 பாயிண்ட் ரேஞ்சா. கால் 83 ரூபா எடுத்துட்டா புட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 100 மைனஸ் 83. அப்போ இது அடுத்தது இதை பேஸ் பண்ணி தான் இவங்களோட கால்குலேஷனு. இது 150 பாயிண்ட் ரேஞ்ச் எடுத்திருக்கோம். இவங்க 133 ரூபானா 150 கழிங்க இந்த கணக்கு. இதே பேஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. 25,050 டு 25,150 இது வந்து 100 பாயிண்ட் ரேஞ்ச். அப்போ இவங்க கால் 33 ரூபா எடுத்துட்டா 100 மைனஸ் 33 66. ஸோ எதிரிகள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எதிரிகளை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி பாருங்க, இது 0, இது 33, அடுத்தது 50 ரூபாயா ஏறும் பாருங்க. அதே மாதிரி இது 16, 50 ரூபாயா ஏறும் பாருங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ இதில் இருக்கக்கூடிய டெல்டா, காமா, தீட்டா எல்லாமே இந்த ஆப்ஷன் செயினுக்குள்ள முழுசா நமக்கு என்ன இருக்கு? மறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் வெளிப்படையாக இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ், நான் சொல்கிற கால்குலேஷன்ஸ் படி நீங்களா ஒரு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அமையும். அதனால இதனை உற்று கவனிங்கள். அதனால நாளை தினம் ஒரு பிக் மூமெண்ட் இருக்கலாமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்ன வேலை நடக்கலாம். ஒரே ஒரு தோய்வு அப்படின்னா லோயர் நமக்கு வந்துட்டு ஏடிஎம் தான் 120. அதாவது ஒரு வாரமே இருக்குது, 120 தான் நம்மளுக்கு இன்னும் ஏடிஎம்மாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இது வந்து இது. பட் இது வந்து நமக்கு தெரியுமே 80% மார்க்கெட்டை வந்துட்டு சைட்வேக்குள்ள கொண்டு போகும், 20% ஏதேனும் ஒரு பிக் மூமெண்ட் கொண்டு வரலாம். ஸோ நாளை தினம் அந்த பிக் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை செக் பண்ணலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.